வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி காளான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் 250 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கறி மசால் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இப்போது செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். வாணலி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. வாணலி காஞ்ச பிறகு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் காளானையும் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா கிளறி விடுங்க. இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தனியா, கறி மசால் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறுங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். போதும். இது நல்லா கிளறி விடுங்க. இந்த தண்ணியே போதும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். விடுங்க. இந்த 10 நிமிஷத்தில் வெந்த பிறகு மிளகுத்தூளை போட்டு இறக்கிடலாம். தண்ணியெல்லாம் பாருங்கள் வச்சு நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூளை போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா ஃப்ரை ஆகிடும். சிம்மிலேயே வச்சு நல்லா பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.